ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி ஹாலிவுட். இந்த வீடியோவில் ஒரு செம்மையான ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்துக்கு IMDb 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா சிக். இந்த படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டிங் மூலியமே படம் எப்படி இருக்குது அண்ட் இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு கில்லர் ஃபோன் மூலியமா மெசேஜ் பண்ணி கொலை பண்றான். அதே மாரி ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் கொல்ல வரான். ஹீரோயினி அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவன் எதுக்காக இந்த மாரி கொலை பண்றான் அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, கொரோனா டைம்ல எடுத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கொரோனா கண்டென்ட் வச்சு உள்ள கதை போயிட்டுருக்கும். அண்ட் படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டிங் மூலியமே செம சூப்பராவே இருந்துச்சு. படத்துல ஒரு 6, 7 கேரக்டர் தான் வருது. எல்லாருமே அவங்கவங்க ரோல்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே தான். டைரக்டர் ஒரு சிம்பிளான கதை தான். பட் ஸ்க்ரீன் பிளேல மிரட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க படத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க கண்ணு நகரவே நகராது. அடுத்தடுத்து என்ன வரும், என்ன வரும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. இதுவே மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிச்சு அண்ட் ஒரு இடையில லைட்டா லேக் அடிக்கிற மாரி இருக்கும். பட் படம் சூப்பரா தான் இருக்கும். டெஃபினட்டா இந்த படத்த ஏத்தி பார்க்காம இருந்தீங்கன்னா, ஒரு தடவ ஏத்தி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழ் டப்ல இல்ல. பட் இருந்தாலுமே ஒரு செம்மையான மூவி. நீங்க ஏத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.